கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், ஆகையால் நாமும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. நேற்றைய தினம் வருடத்தின் முதல் திறப்பில் 6 மணி நேர உபவாச கொடுகை. நிறைய பெருந்திரளான மக்கள் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பொள்ளாச்சி, ஈரோடு, கரூர், சிவகாசி, திருநெல்வேலி, இந்த பக்கம் பார்த்தோம்னா நாசிரியர், எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய பேருக்கு அந்த நேரத்திலே சுகம் கிடைச்சது. அதை நிறைய பேர் சாட்சியாகவும் சொன்னாங்க. அதில் கலந்துக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையை நான் என்றென்றைக்கும் நான் வழிநடத்தி செல்ல வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேவனை ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லாமே. நமக்கு அடையாளமே அல்லேலூயா தாங்க. நான் ஹிந்து குடும்பத்திலேருந்து கிறிஸ்தவ குடும்பத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு வந்தவன் நான். என்னை இப்பயுமே என்னோட சொந்தக்காரங்க, என்ன உங்கள் வீட்டுக்காரர் அல்லேலூயா போட போயிட்டாரான்னு கேட்குறாரு. அதை நான் பெருமையாக என்றேன். நான் அல்லேலூயா கூட்டக்காரன் தாங்க. நான் அல்லேலூயா கூட்டக்காரன் என்று சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அல்லேலூயா. இந்த பலிபீடம் நம்ம ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயும் என்னவா தெரியணும் அப்படின்னா, நம்ம பலி கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்லி தெரியணும். இங்கே இருக்கிற எல்லா விசுவாச மக்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம இங்கே பலி கொடுக்க வந்திருக்கோம்னு நினைக்கணும். ஏன் அப்படின்னோம்னா, நம்ம மனசில் உள்ள கெட்ட விஷயங்களை பலி கொடுக்கணும். நம்ம மனசில் உள்ள துன்மார்க்கமான விஷயத்தை பலி கொடுக்கணும். நம்ம மனசில் உள்ள வன்கண்களுக்கு நம்ம பலி கொடுக்கும் பட்சத்தில் தேவன் நம்மளை உயர்த்தி கொண்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆராதனை ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஆராதனை. தேவன் ஒருவருக்கு மட்டும் அப்பா கிடையாது, எல்லாருக்குமே அப்பா தான். அதனால அந்த அப்பாவை நம்ம எல்லாருமே போற்றி பாடணும்னு சொல்லி உங்க எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகா திருத்தலத்திற்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கும், மூப்பர்களுக்கும், இளைஞர்களுக்கும், இளைஞர்களுக்கும் மற்றும் சிறுவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை இந்த நாமத்தை போற்றிடுவேன்னு சொல்லி நம்ம இப்ப பாட போறோம். ஹல்லேலூயா. அந்த ஆனந்தமே ஒரு தனி ஆனந்தம் தாங்க. அந்த ஆனந்தத்தை நம்ம இப்ப எல்லாம் அடைய போறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா பாட போறோம். நம்ம அப்பா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த பிரசாதத்தை நம்ம என்னைக்குமே வச்சிருக்கோம் கையில. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா. அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீங்க தான் ஏசப்பா. வானமும் பூமியும் மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவர். நம்ம அப்பாட்ட சொல்ல போறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வேற எதை பத்தி யோசிக்காம அப்பாவை பத்தி மட்டுமே நம்ம யோசிக்கணும். ஹல்லேலூயா. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடக்கணத்தில் நம்ம வச்சிருக்க நம்ம தேசப்பா, அவர் நாமத்தை மட்டும் தான் நம்ம நம்பி இருக்கிறோம். வேற யாரையுமே நம்ம இந்த பூமியில நம்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க. யாரும் நமக்கு தேவையில்லைங்க. அந்த உயிருள்ள தெய்வம் ஒருத்தரே போதுங்க. ஹல்லேலூயா.
அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே என்னோட வாலிப நாட்கள்ல இந்த மாய உலகத்துல வெறுக்கணும்னு நினைக்கிறேன் ஏசப்பா. எனக்கு நீங்க ஒருத்தர் போதும், என்னோட பரிசுத்த ஜீவியமா நீங்களே போதும் ஏசப்பான்னு சொல்லி நம்ம இப்ப சொல்ல போறோம். ஹல்லேலூயா. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணாசியும் வீண்டாங்க. அதெல்லாம் இல்லாதவங்க தாங்க அதை பெருசா நினைப்பாங்க. இருக்கிறவங்க அது ரொம்ப வேஸ்ட்டுங்க. பரலோகத்தில் இருக்கிற நம்ம செல்வம் நம்ம ஏசப்பா, அவர் தாங்க நமக்கு போதும். என்னைக்குமே அவர் ஒருத்தரே போதுங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா அப்பாவை ஆர்ப்பரிக்க வந்துடும். அல்லேலூயா. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நம்மளோட பலிகளை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த பலிகளை நம்ம செலுத்தும் பட்சத்துல தேவன் முழுவதுமா நமக்குள்ள எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லாம நம்மளை சுத்தமா தேவன் பார்த்துக்குவாரு. அந்த சுத்த கண்ணான தெய்வத்தை நம்ம சுத்த கண்ணால தான் பார்க்கணும். அல்லேலூயா. அந்த தகப்பன் என்னைக்குமே நம்மளை முழுவதுமா காத்து ரட்சிக்க அவர் ஒருவரே போதுமானவரா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் இப்ப கன்ஃபஸ் பண்ண போறோம். அப்பா கிட்ட நான் எங்க அப்பா கூட இருக்கிறேன், எனக்கு எந்த தோல்வியும் கிடையாது, எனக்கு எப்பயுமே வெற்றி தான் உண்டுன்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம். ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி சந்தோஷமா நீங்க சபையில உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கும் நேரடியில பாக்குறவங்களுக்கும் கைகளை தட்டி சந்தோஷமா அப்பாவை ஆர்ப்பரிங்க. தேவன் எங்கேயும் வியாபித்திருக்கார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எடுத்து நாம் ஓசனா பாடிடுவோம். நம்ம தேவன் நமக்கு முன்னாடி சென்று இருக்காரு. எங்க போனாலும் சரி, ஏசப்பா எனக்கு முன்னாடி நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, அப்பா நமக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, நாம் குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நாம் ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். அந்த ஒரு சிலாக்கியம் நமக்கு இருக்கு. சிலுவையிலே எல்லாத்தையும் அரைஞ்சு விட்டார், காலால மிதிச்சு தள்ளிட்டாரு. நம் தேவன் இருக்கும் போது நம்ம எந்த சாத்தானையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நம்ம தேவன் ஒருவரே நமக்கு மிகப்பெரிய ரட்சகரா இருப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஆர்ப்பரிப்போம். ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு அதிகாரமா அப்பா கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பேச போறோம், சொல்ல போறோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார், அவர் காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமானோம், சுகமானோம், நாம் சுகமானோம், சுகமானோம். கிறிஸ்துவ
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவிலே நம் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து நம்மளை அழைத்து செல்வார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார். வேற யாருமே உண்மையிலே வேண்டாங்க. நம்ம தேசர் ஒருத்தர் நமக்கு போதும். நம்ம தேவன் நமக்கு போதும். நம்மளோட கண்ணீர் அப்புறம் அவர் தொடச்சு விடுவாருங்க. வானத்துல இருந்து வந்து நம்மளை கூப்பிட்டு போக அப்பா வருவார். எல்லா நேரத்திலும் நம்ம தயாரா இருக்கணும். அல்லேலூயா. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வர போகிறார். மேகங்கள் நடுவினிலே நம் நேசர் வர போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். நம் கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. வெற்றி தாங்க நமக்கு எப்பயுமே. கிறிஸ்தவ வாழ்க்கையில யாருக்குமே தோல்விங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து அல்லேலூயா சொல்றீங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை எப்பயுமே மேன்மையா வச்சிருக்காரு. மேன்மையா வச்சிருக்கிறார் மட்டும் அல்லேலூயா சொல்லி அதை வச்சு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இவ்வளவுதான் மேன்மையா வச்சிருக்காரு அப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மேன்மையா வச்சிருக்காருங்க. நம்ம கலங்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில முடியாதுன்ற ஒரு இடம் வரும்போது தான் தேவன் நம்மளை முடியும்னு சொல்லி தூக்குறவர். அவர் முடிவை பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கவே செய்யக்கூடியவர். அந்த மிகப்பெரிய ராஜா, அந்த ராஜாவால நம்மளை மேன்மையா வச்சிருக்கிறத நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும். நம்மளோட விசுவாசம் தாங்க நமக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமேன்னு சொல்லி நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கணும். அப்பாவை மகிமைப்படுத்த வந்திருக்கோம். அப்பாவை துதிக்க வந்திருக்கோம். அப்பாவை நம்ம கனம் பண்ண வந்திருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் நமக்கு எதிராக எழுப்பும் போகும்போது கர்த்தர் ஒருவரே நமக்கு யுத்தம் பண்ணுவாருங்க. நம்ம சும்மா இருந்தா போடுங்க. வெற்றி மேல் வெற்றியை தேவன் நமக்கு கொடுப்பார். நம்ம ரொம்ப மேன்மையா வச்சிருப்பார். அந்த தேவனவே நம்ம ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை நமக்கு தந்து
வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காகவே தெரிந்து கொண்டார். நம்ம தாயோட கருவில் இருக்கும் போது அப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட பேரவே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வேற யாருமே செய்யாத சிலாக்கியங்க. நம்மளோட சுற்றத்தில் இருக்கவங்களோ நம்ம நண்பர்களோ நம்மளை மதிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை பத்திரமா வச்சுக்குவாரு. அல்லேலூயா. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொஷினத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. அல்லேலூயா. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன்
என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேனே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பாதி, அரியணை ஏற்றி அழகு பாதி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.